வெல்கம் டு ராயல் கேங் vlogs. நம்ம இன்னைக்கு தீவுத்திடல் போறோம். உள்ளே வந்தாச்சு. இப்போது வந்து பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இடம். கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 காசு மேலே நிறுத்தலாம். 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். ஜாக்பாட்டுன்ற மாதிரி நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கே ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிக்கெட்டில் நம்ம நேமும் நம்மளோட அட்ரஸ் மாதிரி ஃபில் பண்ணிட்டோம்னா அது அங்கே ஒரு லாட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த லாட்ரி பாக்ஸில் போட்டிங்கன்னா பை லக் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸுக்கு வேலை வந்துடும். நிறைய கடைங்க இருக்குது. லேடிஸு குட்டீஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வந்திங்கன்னா பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அப்புறம் நிறைய ஷாப்ஸ் வரிசையாக பக்கத்தில் அப்படியே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் கடை, அந்த மாதிரி 2-3 நிறைய சோடா கடைங்க, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சோடா, ஐஸ்கிரீம், கரும்பு ஜூஸ், சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஆவிகள்னு ஏதோ ஹாரர் மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பசங்க விளையாட கேம்ஸ் இருக்குது. இந்த ஒரே இடத்துல 4 கேம்ஸ் இருக்குது. போர்டில் பார்த்துருப்பீங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஜெயச்சந்திரன் ஷாப் டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்குது. கிட்ஸ் பிளேயிங் ஏரியாஸ்னு நிறைய இருக்குது. த்ரில்லான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ஸ்லேயே பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அண்டர்வேர்ல்டு அக்வாரியம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே நல்லா மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கவும் நல்லாயிருக்கும். சென்னையில் ட்வின் டவரா அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு ஈவினிங்கை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ட்வின் டவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே லண்டன் டவர் பிரிட்ஜு, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஈஃபில் டவரு, தாய்லாந்து புத்தா, பூர்ஜ் அராபு, சிங்கப்பூர் லயனு, பூர்ஜ் கலிஃபா, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்காகவே ரெடி பண்ண ஸ்பாட்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல வ்ளாகர்ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களா இருந்திங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அது ஃபோட்டோ ஷூட்டை முடித்தோடனே உங்களுக்கு 360 வீடியோ ரெக்கார்டரும் இருக்குது. இதில் நீங்கள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து நீங்களே போஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஹோம் தேட்டர் எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் கேம்ஸ் பார்த்திங்கன்னா பர் கேம் 50 rupees. இது நீங்கள் மொத்தமாக சேர்த்து விடலாம்னா 200 பே பண்ணி விடலாம். அதில் ஒன்று அந்த கேமில் இந்த விஆர் நம்ம பார்க்க போகிறது. இந்த விஆர் வந்து நம்ம நிறைய ஷோஸு அப்புறம் நம்ம இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஓப்பனாக வைக்கிறாங்க கம்மி டிக்கெட் ப்ரைஸில். நல்லாயிருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிரிக்கெட் இருக்கு, ஷூட்டிங் இருக்கு, பாக்ஸிங் இருக்கு. விஆர் இல்லைங்களா? இது எவ்வளோ டிக்கெட்னா? 100 rupees. எவ்வளோ நேரம் விளையாடலாம்? 3 to 5 minutes. கேம் விளையாடிங்கன்னா கேம் ஓவர் வரும். அது ஓ, இது பாஸ்கெட் பால்ல உங்களுக்கு 5 சான்ஸ் இருக்கு. 5 சான்ஸ் இனிமே நீங்க போட்டீங்கன்னா டெய்லி பிளே. ஓ சூப்பர். ரைட்ஸோட ஷார்ட் கிளிப்பிங்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டுறோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த ஸ்லைடில் 1 to 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸில் நம்பர் ஆஃப் பால்ஸ் 5 பால்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 பால்ஸோட டோட்டல் வந்து அங்கே பின்னாடி இருக்கிற ப்ரைஸில் என்ன நம்பர் வருதோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வரும். பை லக்கில் வந்து உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஹோம் தியேட்டர் கூட வர வாய்ப்பு இருக்கும். இந்த கேமோட ஸ்பெஷல் என்னென்னா 3 சான்சஸ் இருக்கும். அதில் பை லக் 3 சான்ஸில் நீங்கள் அந்த கிளாஸஸ் மொத்தம் இது கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 gift கிடைக்கும். அந்த 3 gift சஸ்பென்ஸாக கூட இருக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த கேம். இந்த கேம் நேம் வந்து ஃபிஷ் இன் த பவுல். இந்த ஃபிஷ் இன் த பவுலில் வந்து 5 ரிங்ஸ் கொடுத்துருவாங்க. அங்கே டிஸ்பிளேயில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது 5 சான்சஸ்க்குள்ளே எது மேலே நீங்கள் மேக்ஸிமம் போடுறீங்களோ அதில் இருக்கிற பொருள் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். அஸ்கர் அந்த கேமில் ஜெயிச்சதுக்கு ஒரு பவுல் ப்ரைஸாக கிடச்சி, ஃபிஷ் பவுல் ப்ரைஸாக கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறோம். 5 சான்ஸ்னா 5ல் 5மே சுட்டினா டெடி பியர், 4 சுட்டினா டாய், 3 சுட்டினா கலரிங் புக். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். எப்படி பாக்கணும்? ஓ, அப்ப அவர் மேல சுற்ற போற. ஓகே மேன், இப்போ கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. அதனால வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் முடிவு பண்ணிருக்கோம். 4 பேரா சாப்பிட்டுருக்க வேண்டியது. பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு வீடியோ வளர்றதா இல்லையோ பாருங்க தான் குறையுது. 6 பேர்ல இருந்து 5, 5ல இருந்து 4, 4ல இருந்து 3, இப்ப 2. கடைசியா பாத்தீங்கன்னா கேமரா எங்கேயும் அனாதையா இருக்கும். அது பாட்டு எங்கன்னா போனாதான் உண்டு.